ஒரு நியூஸ் பார்த்தேன் காலையில். கடலூர் பக்கத்தில் சாத்தம்பட்டு திராவிட சமூகத்தை சேர்ந்த யாருமே அங்கே வேலையில் இல்லை. அதனால் அங்கே வேலையில் ஆள் போட்டால் மட்டும்தான் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க வரணும். ஸ்கூல் பிள்ளைங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எப்படி சாதியை வச்சு அரசியல் பண்ணுன்னு இவங்கள்ட்ட தாங்க கற்றுக்கணும். இவங்க பிஹெச்டியாவது முடிச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரில. எல்லா இடத்துலையுமே தொல் திருமாவளவன் போய் விஜய்கிட்ட கேட்குறாராம், எதுக்கு ஆதி திராவிட நல சங்கங்கிறத சமூக நீதி சங்கன்னு மாற்றுங்க, நாங்கள் இதை வச்சு தானே பொழப்பே ஓட்டுறோம், எப்படிங்க நீங்கள் மாற்றுவீங்கன்னு போய் கதறாட்டுக்குது. ஏங்க ஆதி திராவிடர் வந்து ஒரு திராவிடத்துக்கு மட்டும்தாங்க நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி, சமூக நீதிங்கிறத தான் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீதி தர மாதிரியே இங்கேன்னு போய் கதறாட்டுக்குது. ஏங்க ஆதி திராவிடர் வந்து ஒரு திராவிடத்துக்கு மட்டும்தாங்க நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி, சமூக நீதிங்கிறத தான் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீதி தர மாதிரியே இதை போய் கேட்குறாரு. ஒரு என்ன சொல்கிறது, அது எதுவுமே இல்லாமல் எப்படி போய் கேட்குறாருன்னு தெரில. இப்படி கேட்டு அதை வச்சு அரசியல் பண்ணணுன்னு என்னது அப்படி யார் பொழைக்க சொல்லணுங்கிறது தெரில. இன்றைக்கி அந்த நியூஸ் உங்களுக்கு பாருங்கள், அதை நான் பேப்பர் கட்டிங் போடுறேன் பாருங்கள். எல்லாத்தையோட மைண்ட்லேயும் பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இதை விதைச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. விதைச்சி இப்படியே போயிட்டு இருந்தால் இது எங்கே போய் முடியும்னு தெரில. என்ன எதுக்கு எடுத்தாலும் சாதியா ஸ்கூலில் ஜாதி பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, அப்புறம் வேலைக்கு ஜாதி பார்த்து ஆள் போடணுங்கிறீங்க. அதுலேயும் பொறுப்பில் யாருமே இல்லைன்னா ஒரு ஆள் எங்கள் போட்டால் தான் எங்கள் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கே விடுவோம்ல, ஸ்கூலை மூடுவோங்கிறீங்க. இந்த ஒரு கதை இருக்குல்ல, குரங்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டால் அந்த கண்ணாடி கலராக இருக்குமா, அது மாதிரியே நீங்கள் முதல்ல உங்கள் கண்ணில் இருக்க கண்ணாடி கைட்டுங்க. அதை கைட்டினா தான் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். சும்மா எப்பப்பாரா மேஜாதின்னுக்கிட்ட கீழே இருக்க பண்ணுறத எல்லாம் தப்பாக இருக்குது. முதல்ல அது மனசை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள், அப்புறம் போய் அடுத்த மனசை முதல்ல அடுத்து க்ளீன் பண்ணுறது இருக்குதான். அவனுக்கு சுத்தமாக தான் இருக்கணும். நீங்கள் தான் அவன் அழுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் சுத்தமாக இருக்கான். நீங்கள் உன் மனசில் அழுக்க வச்சுக்கிட்டு பார்க்குற இடம்லாம் அழுக்காக தான் தெரியும். பாருஞ்சி சார், இதை முதல்ல கண்டனத்தை கொடுங்க. உங்கள் கண்டனத்தை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது. முதல்ல உங்கள் ஜாதியில் இருங்க, அடுத்தவங்க ஜாதிங்க சமைச்சு போட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. இதில் எங்கே சமத்துவம் இருக்குது, சமூக நீதி இருக்குது, அம்பேத்கர் சொன்ன சமநிலை இருக்குது, அனைவருக்கும் சமங்கிறது எப்படி இருக்குது? ஸ்கூலில் தொடக்க பள்ளி 5 வரைக்கும் இருக்கிறது என்ன, ஒரு 40-50 பேர் இருப்பாங்களா, அந்த ஸ்கூலில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மாற்றுங்க இதை மாதிரி இருக்குத, முதல்ல அங்கே மாற்றுங்க. அப்புறம் வந்து அடுத்தவங்கள சொல்லுவீங்க சமமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சமநிலையில் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கே என்னடா இந்த மாதிரி நம்ம இதே ஒரு இதில் நம்ம இப்போ பண்ணிருந்தோம்னா ஒன்றும் இல்லை. ஒரு நம்ம ஊர் பக்கம் ஸ்கூலில் இருக்குது, அங்கே வந்து ஒரு எல்லாமே ஒரு கேஸ்ட்டாக இருந்துட்டாங்கன்னா வேறு கேஸ்ட் வேணும்னு போய் பிரச்சனை பண்ணால் உயர் ஜாதிக்காரங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சமைச்ச சோறு சாப்பிட மாட்டாங்கன்னு இந்நேரம் ஒரு 90 சேனல் பேசிட்டு போனுவேன். ஆனால் இதை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு தான் இந்த சேனலே உருவாக்குனதே காரணமே அதுக்கு தான். பேசணும், அடுத்தவங்க பண்ணுற தப்பு எல்லோரும் சமன்னு நினைங்க, அடுத்தவங்க பண்ணுற தப்பு இது பேசுவோம், யார் பண்ணாலும் சரி. இல்லை நிறைய இருக்குது, நம்ம ஊர்லேயே நடக்கிறதே நிறைய இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் வெளிச்சத்து கொண்டு வரோம். இந்த குரல் பாட்டாளி குரலாக ஒலிக்குங்கிறத சந்தேகமாக இல்லாமல் சொல்கிறோம். கண்டிப்பாக இது பெருமளவில் பேசப்படும் இனிமேல் இந்த சேனலில்.